எஸ். சரி, எது வந்து ரொம்ப மினிஸ்டர் ஆச்சு? டைப் பண்ண முடிஞ்சவங்க டைப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இவ்ளோ நான் இந்த ஆங்கிள்ல நான் யோசிச்சதே இல்ல. அப்படி யாராவது யோசிச்சீங்களா? மீன் போடுங்க. இந்த ஆங்கிள்லலாம் யோசிச்சது இல்ல. ஆனா புதுசா இருந்தது. இப்படியெல்லாம் கூட ஆண்டவர் நமக்கு ஆலோசனை குடுக்குறாரேன்னு தோணுச்சு. அப்படி எதனா இருந்ததுன்னா, மீ அப்படின்னு போடுங்க பார்ப்போம். எஸ். தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். ஓகே. சரி. ஆனா அது வொர்க் அவுட் அப்ளை பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? இப்ப நம்ம பேசுறோம் எல்லாம் சரி. ஆனா இத அப்ளை பண்ண முடியும். ஆண்டவரோட பிரசன்ஸ்ல இருந்து அத அப்ளை பண்ண முடியும். இல்ல டஃப்பா இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் தான் அப்டின்னா கூட ஓப்பனா போடுங்களேன். ஏன்னா, நம்ம ஃபேக்ட்ட வந்து நம்ம பேசுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு மேலயும் ஆண்டோட ஆலோசனை நிலைநிற்கும். அந்த ஆலோசனையில நம்ம நடக்க முடியுங்கிறது தான் ஃபெய்த் இல்ல? ஸோ அதனால ஓகே. எ எந்த எந்த விஷயம் ரொம்ப மினிஸ்டர் ஆச்சு? நான் அத வந்து ஆக்சுவலி அன்மியூட் பண்ண போறேன். அன் அ யாரெல்லாம் அ டெஸ்டிமனி கிடையாது. நேத்து மெசேஜ்ல உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப நோட்ஸ் எல்லாம் எடுக்குறீங்க சில பேரு. கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க. எந்த விஷயம் வந்து உண்மையாவே அப்ளை பண்ண முடியுமா? இல்ல எது உங்களுக்கு ரொம்ப மினிஸ்டர் ஆச்சு? அதாவது எனக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ம். ஏன்னா நாங்களும் வந்துட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். உங்க அந்த மறுமுனையில எந்த அளவுக்கு இறங்கி இருக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல. அன்மியூட் பண்ண முடியுதா பாருங்க? எஸ். ரெடியா இருங்க. ஒண்ணும் வெட்கப்படாதீங்க. எல்லாம் நம்ம சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் தான். ஸோ அதனால நம்ம ஷேர் பண்ணலாம். அது கேள்வியா இருந்தா கூட கேட்கலாம். ஆ ஏன்னா நேத்து விஷயம் வந்து நான் வந்து அ கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் தான் ஆண்டவர் பேசினாருன்னு நான் பேசிட்டேன். பட் ஆனா, எனக்கு வந்து இது ஒரு கேட்கும்போதே ஃப்ரீயா இருந்துச்சு. ஆனா அப்ளை பண்றது எப்படி? அந்த மாரிலாம் குழப்பங்கள் இருந்தா? எஸ். அன்மியூட் பண்ணுங்க. டவுட் கேளுங்கன்னா உடனே அமைதியா இருங்க. அப்பன்னா எல்லாம் புரிஞ்சுச்சுன்னு அர்த்தம். இல்ல? எல்லாம் புரிஞ்சிருச்சு. அப்படி எடுத்துக்கட்டுமா? யாஹ்! இல்ல இது மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல எனக்கு எஸ். பிரைஸ் சொல்லுங்க, லார்ட். சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் நீங்க சொன்ன பிரைஸ் லார்ட். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த விஷயம் எப்படின்னா, இப்போ லைஃப் வந்து ரொம்ப பிஸியா எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிற மாரி கண்டிப்பா ஃபீல் பண்ணுவோம். நீங்க பேசின அந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னீங்க, இந்த பிள்ளைங்களுடைய விஷயத்திலயும், குடும்பத்துல அவங்கள பத்தி குடும்பத்துல இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. இது அவங்க இப்படி, இது இப்படி குடும்பத்துக்கு சேர்ந்த காரியங்களே பேசும்போதே, நாங்க 2 பேரும் உட்கார்ந்து எங்களுக்காக என்ன தேவைகள் இருக்குது, என்ன இருக்குதுன்றது பேசிக்கிறதே நாங்க அத வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். அத ஃபீல் பண்ணோம் நாங்க. இப்போ எங்களுக்கு உனக்கு என்ன தேவை? எனக்கு என்ன தேவைன்றத நாங்க பேசிக்கிறதே இல்ல இப்போ ரொம்ப கம்மியா பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அது கண்டிப்பாக உண்மை சிஸ்டர். ஏன்னா, இந்த வாழ்க்கை ஓட்டத்துல நாங்க வந்து இப்ப நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப உரைச்சுச்சு. ஏன்னா, இப்ப நான் வந்து ஆவிக்குரிய ஜீவிதத்துல இருக்கிறேன். பட் கணவர் இல்ல. அவரு எப்பவுமே ஓடிட்டே இருப்பாரு. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு வீட்டு டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா கூட, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ம். எடுப்பாரு. எதுனா பேசலான்றதுக்குள்ள அவர் வெளிய கிளம்பிடுவாரு. அப்போ பேசுறதுக்கான வாய்ப்பே ம். இருக்கிறதே இல்ல. பேசணும், இவர்கிட்ட இது சொல்லணும் அப்படின்ற விஷயம் பேசாமயே அப்படியே இதாயிடும். அதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட் எடுக்குறாரு, தூங்குறாரு, சாப்பிடுறாரு, அதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் ம். ரொட்டீனா அந்த வேலை போற நேரத்துல, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மனசு விட்டு இந்த தேவை எனக்கு இருக்குதுப்பான்னு நான் சொல்லணும். அவரு கூட இந்த தேவை எனக்கு இருக்குதும்மான்னு சொல்லணும். அது ரொம்ப அவசியமா இருக்குது சிஸ்டர். அது ரியல்லி நீங்க நாங்க பேசிட்டோம். ஆனா எனக்கு எனக்கு எனக்கே அறிவில்லாம கர்த்தர் இந்த நேரத்துல இதையே பேச வச்சாரு. எத்தன பேருக்கு இது தேவை இருக்குதுன்னு சொன்னீங்க. அது உண்மையில நெறைய பேருக்கு இருக்குது. ஆனாலும் யார் வாய் தொறக்கறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டே ஆவணும். ஏன்னா, இது எனக்கு ரொம்ப பெரிய குறையா இருக்குது. பெரிய ம். குறையா இருக்குது. ஏன்னா, இப்போ நாங்க 2 பேரும் மனச விட்டு ம். பேசிக்கிறதே இல்லையேன்றது ரொம்ப பெரிய குறையா கண்டிப்பா இருக்குது சிஸ்டர். புரியுது. ஆமா. அது வந்து ம். இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு, இதுக்காக நேரத்த ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி, அத பண்ணணும் ஆமா. சிஸ்டர். பண்ணும்போது அந்த பழைய அந்த ம். இதெல்லாம் ஏன்னா நாங்க தான் எங்களுடைய அந்த வாழ்க்கைய புதுப்பிச்சு கொள்ளணும். சோ அது 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 ட்ரையே பண்ணாம நான் இது முடியலன்னு சொல்றது பதிலா ட்ரை பண்ணிட்டு, அதுல ம். கொஞ்சமாவது சக்சஸ்ஃபுல்லா வரும்போது, அது அந்த முழுமைய கண்டிப்பா அடையும் அப்படின்னு நானு நம்புறேன் சிஸ்டர். தேங்க் யூ சிஸ்டர். தேங்க் யூ. சூப்பர், சூப்பர் சிஸ்டர். வண்டர்ஃபுல். கண்டிப்பா. ஏன்னா அட்டெம்ப்ட் பண்ணணுங்கிறதே ஏன்னா நெறைய நேரத்துல அப்படியே ஒரே விதமான சங்கோஜம் வந்துருது. ஏன்னா அதே கணவர், அதே மனைவியோட தானே நீங்க
கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கிறீங்க. குழந்தைகள குட்டி பெத்திருக்கிறீங்க. வளர்த்துருக்கிறீங்க. ஆனா ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு லிமிட்டேஷன் பேசுறதுக்கு கூட, மனசுல தோணுனத சொல்றதுக்கு கூட, அது எங்கருந்து வருது அந்த கேப்பு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே கிடையாது. சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா வெறுமை. 40 இயர்ஸ்க்கு மேல ப்ரீ மெனோபாசல் பிரச்சனை, பெண்களுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிலாம் ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனசுல இருக்கிறது இருக்கிற மாரி பேசிட்டு, எதிர்முனையில அத கேட்கறாங்கன்ற திருப்தி வந்தாலே எந்த ஹார்மோனும் என்ன ஆகாது, கொலாப்ஸ் ஆகாதுன்னு என்னுடைய நம்பிக்கை. ம். ஏன்னா எல்லா இம்பேலன்ஸ்க்கும் மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா நெறைய பெண்களுக்கு பண விஷயத்த நெனச்சு மண்டைய பிச்சுக்கிறாங்க பெண்கள் அப்படிலாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா யூசுவலி விமன் ஆர் வைஸ் பணத்துக்காக அவங்க பிரஷர் ஆகுற ஆட்கள் கிடையாது. மேபி மென்னுக்கு வந்து அந்த புரொவைடரா இருக்கிறதுனால அது இருக்குமா இருக்கும். பட் ஆனா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மென் விமனுக்கு இருக்கிறதுனா தன்ன புரிஞ்சுக்கணும், தன்ன விசாரிக்கணும், தன்ன கவனிக்கணும், தன்ன கேர் பண்ணிக்கணும், தான் சொல்றத கேட்கணும். இதுக்கு ஒரு இடம் இல்லாதது தான் ஸ்ட்ரெஸ்ஸே. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் ஹெல்த் வந்து டவுன் ஆகுறது. மத்தபடி எனக்கு வந்து இல்ல நான் இப்படி பண்ணேன். என்ன ரீசன் வேணா சொல்லுங்க. குழந்தை ரீசன் சொல்லுங்க. ஃபினான்ஷியல் ரீசன் அதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்ட்ரெஸ் தான். ஆனா மனச பாதிக்கிற அளவுக்குன்னா, நம்ம எதிர்பார்க்கிற நபர்கள்ட்ட இருந்து நம்மள வந்து புரிஞ்சுக்கலையே, அவங்க வாயிலருந்து ஒரு ஆறுதல் வார்த்தை வரலையே, அவங்க நான் சொல்றத என்னதான் நான் நினைக்கிறேன், எனக்குள்ள என்னதான் போயிட்டு இருக்குன்னு, நான் என்ன கஷ்டத்த கிராஸ் பண்றேன்னு கேட்கலையே, விசாரிக்கலையேங்கிறது பெரிய ரணம். ஓகே. அது வந்து ஹெல்த் இஷ்யூஸா மாறுது. நெறைய நேரங்கள்ல டென்ஷன், கோபம், இரிட்டேஷன் அதெல்லாம் அதுலேருந்து தான் வருது. ஓகே. நீங்க வந்து இல்லன்னு சொன்னாலும் நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிருவேன். ஸ்டடி எல்லாம் எடுத்து காமிச்சுருவேன். படிப்ப யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால ஆண்டவர் நம்மட்ட பேசுறாருன்னா, அது வந்து கண்டிப்பா நமக்கு ரிலீவ் பண்றதுக்கு தான் பேசுறாரு. அதனால குட். சூப்பர். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? வேற என்ன புரிஞ்சுது? என்ன புரியல? இல்ல ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு சிஸ்டர். சயன்ஸ் கிளாஸ் மாரி இருக்கு. இல்ல சைக்காலஜி கிளாஸ் மாரி இருக்கு. அப்படி எதனா ஃபீல் பண்றீங்களா? இல்ல உண்மையாவே நான் பேசுறது புரிய தான் செய்யுதா? அதெல்லாம் அதையாச்சும் ஷேர் பண்ணுங்க. இல்ல யாருக்காச்சும் இந்த மாரி நீடு இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு நான் இத கேட்கணும்னு இருக்கு போல இருக்கு. கரெக்ட்டா கேட்டேன். அப்படியெல்லாம் ஃபீல் யார்ட்ட இருக்குன்னா யூ ஷேர். ஏன் தெரியுமா? இத நான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்றேன் திருப்பி திருப்பி. அப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவர் பேசுறது வந்து நம்ம குளோரிஃபை பண்ணவே இல்லன்னா, அப்போ அ இது வந்து சுவிதா சிஸ்டர் பேசுறதுன்னு விட்டுருங்க. என்னையே விட்டுருங்க. ஆனா ஆண்டவர் நேரத்துக்கு நமக்கு வார்த்தைகள பேசத்தான் செய்றாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூ ஹேவ் டு டாக் அவுட். பேசித்தான் ஆகணும். கட்டாயத்தின் பேர்ல இல்ல. மனசுல அப்படியே அன்புல நிரம்பி, கிராட்டிட்யூட்ல நிரம்பி கூட நம்ம பேசலாம். இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா எல்லா ஏரியாலும் சாட்சி சொல்லிருவோம். அ பணம் வந்துச்சு சிஸ்டர், கார் வாங்கிட்டோம் சிஸ்டர், வீடு வாங்கிட்டோம் சிஸ்டர், இப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க விஷயங்கள நம்ம ஓப்பன் அப் ஆயி பேச ஆரம்பிச்சுட்டோம்னாவே பாதி ஸ்ட்ரெஸ் முடிஞ்சுச்சு. ஆமா எனக்குள்ள இதுதான் இருந்தது அப்படின்னு ஒத்துக்கிறதுலயே நமக்கு நெறைய விஷயம் ஹீல் ஆயிடும் தெரியுமா? ம். அ மனசு விட்டு ஆமா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். அது குறை கிடையாது. அது நெகட்டிவிட்டி கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம்னு அர்த்தம். எனக்கு இப்படி இருந்தது. எங்க ரிலேஷன்ஷிப் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. எங்க பிள்ளைங்களுக்கும் எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிட்டு இருந்துச்சு. எனக்குள்ள அப்படியே ஒரு வெறுமை இருந்துச்சுன்னு சொல்றதுல என்ன ஆக போறதில்ல. ஒண்ணும் குறைஞ்சு போயிட போறது கிடையாது. எஸ். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? யா. சிஸ்டர் நான் நான் ஒரு விஷயம் சொல்லணும். லைக் சொல்லுங்க சிஸ்டர். டே ஃபிலோமி பிஃபோர் சிஸ்டர். எஸ்டர்டே உள்ள ஒரு சின்ன செஷன் தான் நான் அட்டெண்ட் பண்ணேன். ஒரு கொஞ்சம் நேரம் தான் அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது. பட் அதுல கரெக்ட்டா நான் அன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த இஷ்யூ வந்து எனக்கும் என் பையனுக்கும் இடையே நடந்த விஷயம். ஸோ அவன் ஸ்கூல் ம். +2ல இருக்கிறனால முடிச்சு வரும்போது பயங்கர டென்ஷனா வந்தான். வரும்போது ம். ம், ஒரு ஒரு நாள் எனக்குமே திக்கு திக்குன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன பிரச்சனை பண்ண போறானோ அப்படின்னு. So அதே மாதிரி ம். லஞ்ச் எடுக்கல. நான் வச்ச இடம் தப்பு. போர்ட் எக்ஸாம் வைக்கிற இடத்துல வச்சுட்டேன். அதனால உங்களால எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பர்ஸ்ட் அவுட் ஆயி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அது கழிச்சு இன்னொரு அத அத சரி பண்றதுக்கு என் ஃப்ரெண்டோட நான் இங்க போணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது திருப்தி இல்ல. கேம் பாயிண்ட் போறதுக்கு எப்படி அனுப்புறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்குவேன். அவன் வந்து நான் அனுப்பலன்னா நான் வேற எதையாவது எக்ஸாம்க்கோ, டியூஷனுக்கோ எதையாவது படிக்க சொன்னா கூட அவனுக்கு இன்னொரு விதத்துல பயங்கரமா ரைஸ் ஆகி, அப்போ செத்துறவா! நீங்க எங்கேயாவது போங்க. அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை 2 பேருக்கும் நடுவுல ஓடிட்டு இருக்கு. நடுவுல நீங்க ம். பேசிக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைகள்.
பிள்ளைகளுக்காக ஜெபி, பிள்ளைகளுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்னடா அப்படின்னு கரெக்ட்டா இங்க நடக்கிற பேட்டில் அங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. அது விஷயத்த வந்து அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்த கூட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது, உங்க மூத்த பிள்ளைக்காக அவன் இப்படி இருக்கானே, இவன்லாம் எப்படி இந்த ஸ்போர்ட்ல கேப்டனா வருவான் அப்படின்லாம் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதே மாதிரி அடுத்த ம், பையனுக்காக அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணீங்க. அப்புறம் இந்த இயர் வந்து அதுல மார்ச் பாஸ்ட்ல இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னீங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது, ம், சரி நம்மளும் இந்த இஷ்யூவ பெருசா எடுத்துக்க அப்புறம் நைட்டு கூல் டவுன் ஆயிட்டான். இந்த டைம் ம், அப்படியே ப்ரெஷர் ஆவான். அப்புறம் கொஞ்சம் லூஸ் விட்டு சரி போ, போனா போ அப்படின்னு அவன விட்டு பிடிக்கும்போது அவன் கொஞ்சம் அவனே அமைதியாகி வர்றான். அதனால அந்த விஷயத்திலயுமே ம், நான் அமைதியா இருக்கணுங்கிறத, அந்த நேரத்துல ஆவியானவர் வந்து சில காரியத்த ம், அந்த நேரத்துல உங்க மூலமா பேசினாரு. நான் கற்றுக்கொண்டேன் சிஸ்டர். காட் ம். காட்ஸ் நேம் பி குளோரிஃபைட். வ- வ- வண்டர்ஃபுல். சூப்பர், சூப்பர். ஆக்சுவலா அந்த வயசுல அதுங்களுக்கு வர்றது கோவம்லாம் வந்து டெஸ்டிங் கோவம் தான். அது எந்த அளவுக்கு அழுத்தம் குடுத்தாலும் நம்ம அம்மா நம்மட்ட பொறுமையா இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் கிட்ட. அப்பா கிட்டயும் அதுதான் டெஸ்ட் பண்ணுங்க. அது ஒரு பவர் ஸ்ட்ரகிளா எப்ப மாறும்னா, அந்த எனர்ஜிக்கு ஈக்குவலா ஈடு குடுத்து நம்ம நிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளும் 17 வயசா மாறுறோம்ல. அப்பதான் அது வந்து டபுள் ஆயிடுறது. இல்ல? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் 0லேருந்து 3 வயசு மு பாத்துக்கோங்க. பொறந்ததுலேருந்து 3 வயசு வரைக்கும் நெறைய மாற்றங்கள் ஒரு குழந்தைக்குள்ள நடக்குது. பாத்தீங்கன்னா, கொழன்னு இருக்கிற குழந்தை அ 3 வயசுக்குள்ள எழுந்து நின்னு நடக்கிற அளவுக்கு பிசிக்கலா ஸ்ட்ராங் ஆகுது. போன் ஸ்ட்ராங் ஆகுது. அதே நேரத்துல நெறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்குது. ஒரு வயசுல பொத்து பொத்துன்னு விழுந்து எழுந்து கத்துக்குது. அது வெட்கமே படுறது கிடையாது. பாத்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு கான்ஷியஸ் கிடையாது. அன்கான்ஷியஸா இருக்கு குழந்தை. ட்ரெஸ் இல்லன்னா கூட நீங்க அந்த ட்ரெஸ் எல்லாருக்கும் கழட்டி மாட்டினா கூட அதுக்கு என்ன தெரியாது. ஷேம் தெரியாது. ஸோ அவ்ளோ மாற்றங்களையும் அந்த குழந்தை எப்படி சாதாரணமா ஓவர் கம் பண்ணி வளர்ந்து கத்துக்கிட்டு அந்த பேசுறது பாருங்க திக்கி திக்கி பேசும். 1 வார்த்தை 2 வார்த்தை பேசும். 3 வயசுல நல்லா பேச ஆரம்பிக்கும். எப்ப அதுங்களுக்கு கான்ஷியஸ் டெவலப் ஆகுதோ, எவ்வளோ மாற்றம் பாருங்க. 0 டூ 3 இயர்ஸ் எவ்வளோ மாற்றங்கள் நடக்குதுல்ல. அ ஆனா ஏன் அதுங்களுக்கு பாதிப்பு இல்லன்னா, கான்ஷியஸ் இல்ல. அதாவது ஒரு தன்னை சுத்தி பார்க்குறாங்கன்ற ஷேம் கிடையாது. அத பத்தின அறிவு கிடையாது. ஆனா, அவ்ளோ மாற்றங்களையும், சரீர மாற்றங்களையும் சரி, சைக்காலஜிக்கல் மாற்றங்களையும் சரி, அது ஓவர் கம் பண்ணி வருது. ஆனா, இதே மாற்றம் தான் அட்லசன்ட் ஏஜ்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. ம். இப்போ ஒரு குழந்தை வந்து 13 வயசுலனா நான் ஏன் குழந்தைன்னு சொல்றேன்னா, அந்த குழந்தை தான் அது. அப்படிதான் நம்ம பார்க்கணுன்றது நமக்கு ஆண்டவர் கத்துக் குடுத்துருக்காரு. சயின்டிஃபிக்காவும் 13 வயசுலேருந்து அந்த பிள்ளை ஒரு 17 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 0 டூ 3 இயர்ஸ் இருக்கிற மாரியான பயங்கரமான மாற்றங்கள் உடம்புல நடக்குது. புரியுதுங்களா? அந்த அடாலசென்ட் ஏஜ்ல நமக்கு ஒரு வேள அந்த நம்ம வந்து இப்படி வளர்ந்துட்டோம். ஆனா, இப்போ வந்து நம்ம கான்ஷியஸ் ஆகணும். பிள்ளைங்க வளரும்போது 13 வயசுலேருந்து அந்த 17 வயசு அந்த டீனேஜ் வரைக்கும் அவ்ளோ அளவுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ், அவ்ளோ அளவுக்கு பிசிக்கல் சேஞ்சஸ், மசில் பில்ட் ஆகுது. அதுங்களுக்கு உடம்புல சேஞ்சஸ் உண்டாகுது. எவ்ளோ விஷயங்கள் நடக்குது. ஆனா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, கான்ஷியஸா நடக்குது. நீங்க பாருங்க ஒரு 13 வயசு 14 வயசு பசங்க ஏன் தனியா ரூம்ல இருக்க விரும்புறாங்க? தே நீட் தட் பிரைவசி. தன்னுடைய உடம்பை குறித்து தானே தேடல். இது என்ன நடக்குது நமக்கு? என்னமோ நடக்குதே அப்படிங்கிறது மட்டும் தெரியும். சரியான அறிவு பேரண்ட்ஸ் மூலமாகவோ, ரைட்டான நபர்கள் மூலமாகவோ அவங்க கற்றுக்கொள்ளும்போது தெளிவாகுறாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கத்துக்கும்போது என்ன ஆகுது? குழப்பம் அடையுது. எது சரி? எது தவறு? உடம்புக்குள்ள நடக்கிறது என்ன? எமோஷன்ஸும் ஒரு பக்கம் பீக் ஆகும். அந்த ஹார்மோன்ஸ்க்கு ஏத்த மாரி அவுட் பர்ஸ்ட் திடீர்னு கத்துவாங்க. அந்த இது இது வெடிக்கும்ல. அது டப்புன்னு வெடிச்சுட்டு வரும்ல ஒரு ஃப்ளவர் அந்த மாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோவம் லாங் லாஸ்டிங்கா இருக்காது. சல்லுன்னு இறங்கிரும். ஆனா, அந்த கோவம் வர வேகத்த பார்த்தா, எதிர்ல இருக்கிற நமக்கு என்ன தோணும்? அப்படி ஐயோ! அம்மாங்க ரொம்ப எமோஷனலா பிள்ளையோட அட்டாச்ல நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்? ஐயோ! இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோமே! இப்படி வளர்த்தோமே! இப்படி பேசுறானே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்டையும் நம்ம பெர்சனலா எடுத்துக்கிட்டோம்னா, டீனேஜ் பிள்ளைங்களது நம்ம வந்து அறியாமைன்னு அர்த்தம். வி ஷுட் நாட் டேக் இட் பெர்சனலி. இது ஆண்டவர் என்கிட்ட பேசினது. பெர்சனலா எடுத்துக்கக்கூடாது. உங்கள மீன் பண்ணி சொல்றான், வேணும்னு பேசுறான், வேணும்னு கத்துறான், வேணும்னு டோர் அடைக்கிறான். இப்படியெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா, அவனுடைய ஒரு ஒரு செயல்பாடுகளும் அவனுக்குள்ள இருக்கிற மனநிலை மாற்றமும், உடல்நிலை மாற்றமும், ஹார்மோனல் சேஞ்சஸோட வெளிப்பாடு மட்டுமே. அப்படின்னு அத மட்டும் 0 டூ 3 இயர்ஸ் யாராச்சு ஏன் இத்தினி முறை பொத்து பொத்துன்னு விழுந்து விழுந்து எந்திச்சுக்கிற அப்படின்னு திட்டியிருக்கோமா? நம்ம ஒரு வயசு குழந்தைய திட்டியிருக்கோமா? எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. அ ஏன்?
திட்டுனது கிடையாது. ஏன்னா குழந்தை அது உழுந்து உழுந்து எந்திச்சு தான் கத்துக்கும். அப்படின்ட்டு இரக்கமா இருக்கிறோம். சேஃப்டியா பார்த்துக்கிறோம். கீழ விழும்போது அடிபடாத மாரி பார்த்துக்கிறோம். சூப்பர்விஷன் பண்ணிக்கிறோம். ஃபுட் வந்து ஒரு ஒரு ஃபுட் குடுக்குறோம். அது சாப்பிடுது. அடுத்த நாள் வேணாம் சொல்லுது. சரின்னு வேற ஃபுட் குடுக்குறோம். ஒரு நாளைக்கு பருப்பு சோறு குடுக்குறோம். ஒரு நாளைக்கு கேழ்வரகு குடுக்குறோம். மாத்தி மாத்தி குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து கம்பேஷன் முன்னாடியே பொங்கி வருது. இல்ல? ஏன்னா அது குழந்தை. அப்படின்னு சொல்றோம். ஆனா அது கான்ஷியஸே இல்ல அதுக்கு. அதுக்கு வந்து வெட்கம்ன்றது கிடையாது. அதுக்கு சாய்ஸ் கிடையாது. இந்த ட்ரெஸ் தான் போடணும்ன்றது தெரியாது. 0 டூ 3 என்ன மாட்டி விட்டாலும் மாட்டிக்கோங்க. நீங்களும் அப்படியே ரொம்ப என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கம்ஃபர்டபிள் டூ ஹேண்டில். அதனால அப்படியே நான் நான் சாதாரணமா என்ன பண்றோம், வளர்த்துடுறோம். 3 வயசு வரைக்கும் அந்த கம்பேஷன் நம்மள மீறியே இருக்குது. ஆனா, அதே அளவுக்கு கம்பேஷன் தான் ஒரு டீனேஜர அது அந்த வயசுக்கு தேவைப்படுதாம். மனநிலைக்கு தேவைப்படுதாம். அப்பனா இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போணும். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லணும். அது நான் சொல்லல. ஆனா, ஒரு முறை அந்த குழந்தை எதையாவது ஃபங்ஷன் பண்ணுது. ஒரு விஷயத்த நீங்க நீங்க நெனச்சத விதத்துல பண்ணாம மாத்தி பண்ணுதுன்னா, அதுக்காக நம்ம வந்து பனிஷ் பண்ணணும்னோ, நம்ம ரியாக்ட் பண்ணணும்னோ அவசியம் கிடையாது. அதே ஃபுட் கூட பாருங்க ஒரே வெரைட்டி ஃபுட்டே சாப்பிடுவாங்க சில பிள்ளைங்க. யாரெல்லாம் இத நோட் பண்ணியிருக்கீங்க? இந்த அட்லசன்ட் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்களோட பெற்றோர் எனக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே விதமான ஃபுட் சாப்பிடுவாங்க. சில நேரத்துல பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு பார்த்தா, ஐயோ! இந்த ட்ரெஸ் என்ன இப்படி இருக்கேன்னு தோணும். ஆனா அந்த ட்ரெஸ் அவங்க விரும்பி எடுத்து போடுவாங்க. ஐய்யய்யோ! இவ்ளோ ட்ரெஸ் இருக்கே! இத போட்டுட்டு போறானே! இத போட்டுட்டு போதே! அப்படி புட்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப வேகா அவங்க சாய்ஸஸே வேகா இருக்கிற மாரி நமக்கு தெரியும். இன்னொன்னு தனியா இருக்கிறது விரும்பும்போது நமக்குள்ள நம்ம எப்படி எல்லாம் கூட இருக்கணும்னு நெனைக்கிறோம். தனியா தனியா போய் உட்காந்துக்கிறதுக்கு தனியா தனியா போய் உட்காந்துக்கிறான். இத வந்து கம்ப்ளைண்ட்டா கூட பேசியிருப்போம். இல்ல நம்ம பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அ ஆனா யூ நோ சம்திங் அந்த குழந்தைக்கு அது மைண்ட்ல வர்ற விஷயங்கள ப்ராசஸ் பண்றதுக்கு தனியா டைம் வேணும். இப்போ மொபைலு, லேப்டாப் பார்க்குறது இது அதிகமா அதுங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது தான். அத வந்து நீங்க டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸ்க்ரீன் டைம வந்து இது வந்து உனக்கு நல்லது இல்லன்னு அழகா பேசி புரிய வைக்கலாம். ஆனா, அவன் தனியா இருக்கிறதே தப்புன்னு நெனைக்கிறது ரொம்ப தப்பு. ஓகே. நம்ம தான் தப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கப்படாத பிள்ளைங்க நீங்க பாருங்க. ஒரு அந்த டீனேஜ் கடக்கும்போது அதுங்கள அப்படியே அடக்குமுறையில புரிஞ்சுக்காம கம்பேஷனேட்டே பேரண்ட்ஸ் இல்லாதபோது, தவறான பழக்கவழக்கங்களுக்குள்ள போயிடுறாங்க. அடிக்ஷனுக்குள்ள போயிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் எங்க கிடைக்குது? ஃபிரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது. ஸோ அந்த ஃபிரெண்ட் நல்ல ஃபிரெண்டா, கெட்ட ஃபிரெண்டா எதுவும் தெரியாது. பட் ஒன்லி திங் இஸ் ஹி லிசன்ஸ் டூ மீ. ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. அதனால வந்து தவறான விஷயங்கள்ல கனெக்ட் ஆயிடுறாங்க. தவறான குரூப்குள்ள போயிடுறாங்க. ட்ரக் அடிக்ஷன்குள்ள போறாங்க. ஆல்கஹால்குள்ள போறாங்க. பாருங்க ஆல்கஹால் அடிக்ஷன்குள்ள இருக்கிற இப்ப இருக்க பெரிய வயசுல இருக்கிறவங்கலாம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சும்மா ஜாலிக்கு அவன ப்ளீஸ் பண்றதுக்கு குடிக்க ஆரம்பிச்சவங்களா இருப்பாங்க மோஸ்ட்லி. புரியுதுங்களா? யாருமே நான் குடிகாரன் ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிப்ப குடிச்சது கிடையாதுன்னு தான் நான் பிலீவ் பண்றேன். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? அ ஒரு பிள்ளை வந்து ஒரு 17 வயசுல, 18 வயசுல பீர் எல்லாம் குடிக்குதுன்னா, அது வந்து நான் பெருசா குடிகாரன் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சா குடிக்குது. அதுக்கு என்னன்னே தெரியாது. இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது லைஃப. தவறான நபர்களோட ஒரு அ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அவங்க இருக்கிறபோது, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு அவங்க கூட இருதயத்துல கனெக்ஷன் இருக்குது. அதனால பிள்ளைங்க வந்து இதாகுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்க நம்ம குழந்தைகள குறை சொல்றோம். நான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம தப்புன்னு நான் சொல்ல வரல. ரைட்டா எடுத்துக்கோங்க. இத நான் சொல்றத ரைட்டா எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ பிளேம் யூ. ஏன்னா நானும் பிள்ளைங்களுக்கு அம்மா. ஸோ அதனால எனக்கு வந்து ரைட்டா புரியுது. சில விஷயங்கள நம்ம நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்றோம். ஆனா நோவையே கண்ணியமா சொல்றது பெற்றோர், கம்பேஷனோட சொல்ற பெற்றோரா நம்ம இருக்கிறோமான்னு மட்டும் செக் பண்ணணும். நம்ம சொல்ற நோ, நீ வந்து தப்பு. நீ வந்து இப்படிதான். நீ திருந்த மாட்டேங்கிற மாதிரியான ஒரு எமோஷன பிள்ளைகளுக்கு செலுத்திட்டோம்னா, அவங்க அவர்ஷன் தான் ஆவாங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. நம்ம திரும்ப அவங்ககிட்ட கனெக்ட் ஆகும். ஆல்வேஸ் கனெக்ட் பிஃபோர் யூ கரெக்ட். அப்படிதான் நம்மளோட இதுவே. ஏசப்பாவே நம்மகிட்ட கனெக்ட் ஆயிட்டு தான் கரெக்ட் பண்றாரு. பேதுரு என்ன பண்ணாரு? திருப்பி போய் மீன் பிடிக்க போயிட்டாரு. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் 3 வருஷம் கூடயே இருந்துச்சு பாருங்க. அவ்வளோ அற்புதத்தையும் பார்த்துட்டு, ஏசப்பா வந்து என்ன பண்ணாரு? சிலுவைக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்றாரு? அவர் பாட்டுக்கு மீன் பிடிக்க போயிட்டாரு. எவ்வளோ பெரிய தப்பு. தப்பா இல்லையா? சீஷனா பேர் சொல்லி அழைச்சு, கூட வச்சு ட்ரெயின் பண்ணி எல்லாம் பண்ணவரு தம்முன்னு அவர் பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாம மீன் பிடிக்க போகும்போது, ஏசப்பா அவர ஹேண்டில் பண்ண விதம் பாருங்க. அவர் வந்து மீன் பிடிச்சுட்டு இருக்கும்போது, கரையில என்ன பண்றாரு? ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்றாராம். ஸோ பே பேதுரு வந்து அவன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டு, அவன வந்து குற்றப்படுத்தாம, பேதுரு நான் உன்ன என்ன சொன்னேன்? நீ மனுஷங்கள பிடிக்கலாக்குவேன்னு சொன்னேன். இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன். உன்ன வந்து இந்த கல்லு மேல சபைய கட்டுவேன்லாம் சொன்னேன். ஆனா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எதுவுமே லெக்சர் அடிக்காம, வா ஏன்னா ரொம்ப நாளா மீன் பிடிச்சிட்டு இருக்க ஒண்ணு காணோம். வந்து சாப்பிடுன்னு சொல்றாரு.
கம்ஃபர்ட் குடுக்குறாரு, கனெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க பேதுரு செய்த ஊழியம் பயங்கரமா இருக்கு. ஏன் நான் ஏன் இத சொல்றேன்னு தெரியல. பட் அவர் தான் மாடல். ஏசப்பா தான் மாடல். நான் எந்த பேரண்டிங் கோர்ஸையும் நான் சொல்லல. சைக்காலஜிக்கல் அப்ரோச் அதெல்லாம் அடுத்துங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பேஸ் லைன் கனெக்ட் ஆகாம குழந்தைங்களுக்குள்ள அது அதுவும் ஸ்பெஷலி டீனேஜர்ஸ்குள்ள நம்ம கரெக்ஷன கொண்டு வரவே முடியாது. அப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனா இத செய், அத செய் அப்படின்னு பேசுறோம்னா, என்னைக்குமே குழந்தைங்க நம்மகிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க. அப்ப வர விரிசல், அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு மாறிட்டான், கல்யாணம் முடிஞ்சு மாறிட்டான் அப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, அதெல்லாம் நீங்க சும்மா சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த கனெக்ஷன் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ள ஃபார்ம் ஆகாம, நம்ம யார மருமகள ப்ளேம் பண்ணலாம், மருமகன ப்ளேம் பண்ணலாம், யார வேணா உலகத்துல எல்லாரையும் ப்ளேம் பண்ணலாம். அதுக்கு யாருமே காரணம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம குழந்தைங்கள கம்பேஷனேட்டா ஆண்டோட கிருபையில அப்படியே வளர்க்கறதுக்கான அந்த உண்மையான ஜெனைன் கனெக்ஷன உருவாக்காதது தான் ஒரே விஷயம். மத்தபடி நம்ம யாரையுமே சொல்றதுக்கு இல்ல. பட் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு மாடலா இருக்கிறாரு. இப்ப கூட நான் சில நேரத்துல ஏன்னா இப்போ ஜோஷுவலாம் 13, 14 நடந்துட்டு இருக்குது இப்போ. அத நாங்க பாக்குறோம் அத. அந்த ப்ரீ அட்லசன்ட் சேஞ்சஸே பார்க்க முடியும். 11, 12லயே அது அந்த சேஞ்சஸ் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஸ்டார்ட்டிங்ல நமக்கு புரியாதுதான். ஆனா இஃப் யூ டிசைட் 3 வயசு 0 to 3 வயசு குழந்தைகிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நான் செய்தனே, இந்த குழந்தைக்கும் அதே தான் நடக்குது. எவ்வளவோ மாற்றங்கள் நடக்குது. ஆனா நான் எதிர்பார்க்கிறேனே, ஏன்னா அவன் கொஞ்சம் நான் ஆல்ரெடி வளர்ந்துட்டான். நான் புரியுது நான் சொல்றதெல்லாம் கேட்கறான், புரியுது மண்டைக்குங்கிறதுனால அவன் அத செஞ்சே ஆகணுங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாகறதுனால, ரொம்ப அ மேல் ஹேண்டில் அது எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? மிஸ் ஹேண்டில் பண்றோம். குழந்தைங்கள. அதனால தான் பெரிய பெரிய குழப்படிங்கலாம் வருதுங்க. அ மனச விட்டு அப்பா, அம்மா கிட்ட பேசுற குழந்தைங்க என்னைக்குமே தவற வாய்ப்பே கிடையாது. அப்படியே அவங்க டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும், தே வில் கம் பேக். தே வில் சூஸ் த ரைட் திங். கண்டிப்பா சூஸ் பண்ணுவாங்க. மனசு விட்டு பேச நீங்க பாருங்க, பெரிய பெரிய அடிக்ஷன்குள்ள போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ஃபங்ஷனல் ஹோம். அப்பா, அம்மா ஒண்ணா இருக்க மாட்டாங்க. அப்பா, அம்மாவ எப்பயும் அடிக்கிறதும், சண்டை போடுறதும், அ மொ குடி அந்த மாரி குடும்பத்திலேருந்து வளர்ந்தவங்க தான் இந்த மாரி அடிக்ஷன்குள்ளலாம் போறாங்க. நாங்க இல்லங்க, நாங்கலாம் அந்யோன்ய கப்புல். ஆனாலும் என் குழந்தை இப்படி ஆயிட்டான்னு சொல்றீங்கன்னா, அப்ப எங்கேயோ என்னது கிரியேஷன்லயே தப்புன்னு அர்த்தம். இல்ல, இல்ல எங்க வீடெல்லாம் அப்படி கிடையாது. நாங்க நல்லா தான் இருந்தோம். ஆனாலும் குழந்தை மாறி போயிட்டான்னு சொல்றீங்கன்னா, குழந்தை வேற மாரி மால் ஃபங்ஷன் பண்றான்னு சொன்னீங்கன்னா, இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. நம்ம ஏதோ ஒரு விதத்துல நம்ம சூழ்நிலை சரியா உருவாகும்போது, அதுக்காக நம்மள ப்ளேம் பண்ணிக்கணும், கில்ட்டி ஆகணுங்கிறதுக்கு சொல்லல. பட் இப்பயும் அது நமக்கு டைம் இருக்குதுன்னு சொல்றேன். இப்பயுமே நம்மள மாத்திக்க முடியும். நம்ம இருக்கிற நாட்கள்ல குழந்தைங்களோட ரைட் கனெக்ஷன் நமக்கு அம்மா, அப்பாக்குள்ள மாற்றங்கள் வந்தா குழந்தைங்களுக்கு புரியும். அதுவும் சோல் தானே! நாமளும் சோல் தானே! இந்த சோலுக்குள்ள நடக்கிற விஷயம் அந்த சோலுக்கு புரியுங்கிறேன். நீங்க உண்மையாவே அந்த குழந்தை மேல கரிசனையா இருக்கிறது, கம்பேஷனேட்டா இருக்கிறது, காட்ட தெரியாம தான் நீங்க திட்டிட்டீங்கன்றதோ, இல்ல இதுவரைக்கும் ஹர்ட் பண்ணிட்டீங்களோன்னு புரிஞ்சுக்கும். இதுக்கு மேல நம்ம அந்த மாரி ஹார்ஷா கொண்டு போகாமல் இருக்கும்போது. ஓகே. ஸோ யார்கிட்டயும் விட்டு குடுக்காம பேசுறது, கம்பேர் பண்ணாம பேசுறது குழந்தைங்களுக்கு இதெல்லாம் பெரிய அசெட். அவன் இப்படி இருக்கானே, நீ ஏன் இப்படி இருக்க? உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கானே, நீ ஏன் இப்படி இருக்க? இதெல்லாம் அந்த ஆள் தத்துவத்தையே, ஐடென்டிட்டியே என்னது அம்மியில வச்சு நசுக்குற மாதிரி. இதெல்லாம் ரீசென்ட்டா ஒரு டிஸ்கஷன்ல எனக்கு ஒரு பெரிய ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. அப்ப நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பிளஸ் அ எனக்குமே ந அ நம்ம வளர்ந்த விதம் நல்லா இருக்கும்ல. நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆனோம்னு நமக்கு தெரியும். நீங்க உங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு 13 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் உங்க லைஃப்ப நீங்க அப்படியே நகர்த்தி பாருங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் தவறுல சிக்குனீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களால வேணும்னு போய் நான் தப்பான நபரா மாறப்போறேன், குடிகாரனா மாறப்போறேன், கெட்ட பிள்ளையா மாறப்போறேன் அப்படின்னு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேப், ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள சொல்ல ஒரு ஸ்பேஸ் இல்ல. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டோம். நம்ம சொன்னா நம்மள தப்பா நினைச்சுருவாங்களோன்னு நெனச்ச ஒரு விஷயத்தினால தான் நம்ம பெரிய பெரிய சிக்கல்ல மாட்டியிருப்போம். அட்லசன்ட் ஏஜ்ல வாலிப வயசுலலாம் சொல்றேன். அ நான் பேசுறது ரிலேட் ஆகுதா? இல்ல அமைதி ஆயிட்டீங்க ஏன்? ஏன் இப்படி ஒரு அமைதி? இது நான் ரொம்ப ஹார்ஷா சொல்ற மாரி இருக்கா? இல்ல. நான் ரொம்பவே கம்பேஷன்ல ஃபீல் பண்ணி தான் இத பேசிட்டு இருக்கேன். அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்கள நம்மளே புரிஞ்சுக்கலன்னா, நம்மளே டீச்சர்ஸ் நடத்துற மாரி ஒரு கரஸ்பாண்டன்ட் இத இத செய்யுங்கன்னு சொல்ற மாரி நாமளுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா வீட்ல இருந்தோம்னா, அதுங்களுக்கு எங்க தான் வென்டிலேஷன்? அதுங்க எங்க தான் போகும்? யா 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 வேற யாரும் செய்ய வேணாங்க. நம்ம தான் பெற்றோர்.
ஸோ நம்ம கிட்ட தான் பராமரிப்பு குடுத்துருக்கிறாரு கடவுள். நம்ம தானே செய்யணும். நான் நான் வந்து இல்ல அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னா, இட்ஸ் அப் டூ யூ. அதாவது இது கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நமக்கு எதையுமே கட்டாயப்படுத்துகிறவர் கிடையாது. சோ வாட்? நம்ம பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்கங்க. வேற யாரும் அவங்களுக்காக நிக்க மாட்டாங்க. நம்ம தான் நிக்கணும். என்ன தப்பு பண்ணாலும். என்ன நீங்க நினைக்கிற தவறு. அ ஒரு முறைலாம் ஒரு அம்மா இப்படி சொன்னாங்க. டென்ஷன் ஆயி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பயங்கரமா டென்ஷன். இது ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணுச்சு. எதுக்கு டென்ஷன் ஆகுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த பையன் எழுந்து காலையில எடு எழுந்த உடனே பிரஷ் பண்ணலையாங்க. அவன் லேட்டா பிரஷ் பண்ணிட்டான் சொல்லிட்டு, பயங்கர டென்ஷன் ஆயி, அவனையும் ஒரு மாரி டார்ச்சர் பண்ணி, அவங்களும் பண்ணி ஏன்னா பெர்ஃபெக்ஷன். இது இப்படித்தான் நடந்தாகணும். இது இப்படித்தான் செஞ்சாகணும். நான் அந்த காலத்துல நான் அந்த காலத்துல நம்ம எடுத்தோம்னாவே அ பிள்ளைங்கள என்ன பண்றோம்? டேமேஜ் பண்றோம்னு அர்த்தம். எங்களெல்லாம் எப்படியா வளர்த்தாங்க? நாங்கலாம் எப்படியா வளர்ந்தோம்? இப்படியெல்லாம் நெறைய பேசுறோம் பார்த்தீங்களா? டயலாக்ஸ். இதெல்லாம் குழந்தைங்கள என்ன பண்ணும் தெரியுமா? உங்கள விட்டு தூரமாக்கும். தூரமே ஆக்கிடும். நம்மள விட்டு தூரமாக்கிடும். அதனால எய்ம் பண்றது படிக்கிறது படிக்கட்டுங்க. அவன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல கலந்துக்காதெல்லாம் அவனுக்கு சாய்ஸ குடுங்க. சஜெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்படி இப்படி போனா இது படிக்கலாம். இதெல்லாம் சொல்லுங்க. ஃபைனலா டெசிஷன அவன் எடுத்தாலொழிய அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வர வாய்ப்பே கிடையாது. திணிச்சு நம்ம வளர்த்துற முடியாது. ஒரு டைம்க்கு அது என்ன நினைக்குதோ அததான் பண்ணும். நீங்க வேணா பாருங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடுங்கங்க. உங்க இஷ்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து விடுங்க. உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதுல நீங்க அழகா காச கட்டி கட்டி சேர்த்து விடுங்க. ஆனா அதை அவன் விரும்பாத பட்சத்துல அது கரெக்ட்டா நான் முடிச்சிருவாங்க பசங்க. படிச்சு கூட முடிச்சிருவாங்க. ஆனா படிச்ச கையோட 20 வயசுல, 21 வயசுல அதுக்கு என்ன பிடிக்குதோ அதத்தான் பண்ணும் குழந்தை. புரியுதுங்களா? ம். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவன் பேஷன் என்ன? அவன் என்ன விரும்புறான்? உண்மையாவே அவனுக்குள்ள என்ன நேச்சுரலா வருது? எத செய்ய அவனுக்கு பிடிச்சிருக்கு? அத வந்து அப்படியே நீங்க வந்து அப்சர்வ் பண்ணா போதும். அதுக்கேத்த சூழ்நிலையில கொண்டு போய் போட்டா போதும். ஓகே. எஸ்ன்னா அதுல ஃப்ளரிஷ் ஆக போறான். இல்லன்னா இன்னொரு ஆப்ஷன் பண்ணி குடுக்கலாம். எதுவுமே என்னன்னா, ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இப்படித்தான் அப்படின்னு யார் சொன்னா? +2 வரைக்கும் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி எழுதி அந்த காலத்துல இப்படிதான் அப்படித்தான் ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க, பிஎஸ்சி முடிச்ச பசங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க தேன் பிஇ, எம்பிஏ இல்ல வெளிநாட்டுல போயிட்டு வந்து படிச்சாங்க. அப்ப எப்படி எப்படி அது என்ன டிஃபரன்ஸ் உண்டாக்குது? அந்த பிஎஸ்சி படிச்சவன் பேஷனேட்டா படிச்ச விஷயமா இருக்கும். தான் புடிச்ச விஷயத்த செஞ்சதுல ஷைன் ஆகி சூப்பரா எங்கேயோ போயிடுறாங்க. இதே டபுள் பிஹெச்டி முடிச்சவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முட்டிக்கிட்டு இருக்கிறவங்களையும் நாங்க பார்க்கிறோம். ஓகே. ஸோ அதனால அம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் நான் நான் சொல்றது வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. பட் ஆனா திரும்ப இத நான் சொல்றதுக்கு ஏவப்படுறேன்னா, நம்ம அதுல மிஸ் பண்றோம். நெறைய விஷயம் அதுவும் மத்தவங்க ஓகே. நம்ம ஆவிக்குரியவர்கள், ஆண்டவரா இருக்கிற மாரி அன்பானவர்ன்னு புரிந்து கொண்ட நாம, நம்ம பிள்ளைங்களுக்கு டாஸ்க் மாஸ்டரா இருக்கக்கூடாது. இத செய், அத செய், இத செய், அத செய். இத செய், அத செய்யாத. அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்ம பெற்றோர் கிடையாது. டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் நீட். அவங்க சரீர பிரகாரமான தேவை என்ன? அவங்க உணர்ச்சி பூர்வமான எமோஷனல் நீட் என்னது? அவங்க ஸ்பிரிச்சுவல் நீட் என்னது? கடவுளையே தேடுறதுக்கு கூட வாய்ப்புகள தான் நம்ம உருவாக்கி குடுக்கணும். ஆம்பியன்ஸ. நீ பைபிள் இப்படி படிச்சே ஆகணும். ஜெபத்துல நின்னே ஆகணும். அப்படிலாம் மிரட்டி வர பிள்ளைங்களுக்கு அவர்ஷன் தான் வருது. நீங்க பாருங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும், சில ஊழியர்களோட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் பாண்டேஜ்க்குள்ள போயிருக்கிறது நாங்க கேட்டுருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பார்த்தும் இருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? சின்ன வயசுல இருந்து அடக்கி, அடக்கி வசனம் படிச்சாதான், பாட்டு பாடுனாதான், சர்வீஸ்ல நின்னாதான், சாட்சி சொன்னாதான், அ எங்க யங்ஸ்டர்ஸ் மீட்டிங்ல வந்தாதான்னு அப்படி வச்சு, ஒரு டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே பவுன்ஸ் ஆயி போய் போய் பிள்ளைங்கள நாங்க பார்க்குறோம். ஸோ எதுவா இருந்தாலும் அவங்களே அ நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுத்துருக்காரு. நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம், இமேஜின் பண்ணலாம், பிள்ளைங்கள பிளெஸ் பண்ணலாம், இப்படி இருக்கலாம்னு விருப்பப்படலாம். அவங்கள நல்லா என்ன பண்ணலாம்? வாய்ப்புகளை உருவாக்கி குடுக்கலாம். பட் ஆனா இப்படித்தான்னு திணிக்கிறது வந்து இட் வில் நாட் ஹெல்ப் தெம். அப்படி திணிக்கிறதுனால என்னன்னா, நமக்கும் ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ். வீடா இருக்கிறதே கிடையாது மோஸ்ட்லி. ஒரு அடலசன்ட் பையன் வீட்ல இருந்தான்னா, அப்படி இருக்கிறான்னு தெரியிற அளவுக்கு க க அடிக்கடி ஒரு சண்டை, அடிக்கடி ஒரு அவுட் பர்ஸ்ட், அடிக்கடி ஒரு சத்தம். அப்படிதான் இருக்கணும் நம்ம வீடுங்கன்னு அவசியம் கிடையாதுங்க. அதனால அப்படியே போங்க. எங்க பிரஷர் வருதுன்னு பாருங்க. ஒண்ணு நீங்க நெனச்சத அவன் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பான். நீங்க சில சட்ட திட்டங்கள போட்டிருப்பீங்க. அத அவன் மீறியிருப்பான்.
சோ இப்படி உங்ககிட்ட இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குமே தவிர, நீங்க குழந்தைகிட்ட உட்காந்து கனெக்ட் பண்ணி பேசி பாருங்க. அவன் என்னதான் நினைக்கிறான்னு பேசி பாருங்க. பரஸ்பரமா இருந்து பாருங்க. நீ இத செய், நான் அத செய்றேன்னு சொல்லி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க. அதுங்க அழகா செய்யும். அதுங்க அழகா செய்யும். அதுங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அது விஷயங்களெல்லாம் சூப்பரா செய்வாங்க பசங்க. என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட்டிங்ல எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு சொல்லல. தப்பு பண்ணி தான் சொல்றேன். நெறைய விஷயங்கள்ல புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. இத்தனைக்கும் நாங்க 2 பேரும் படிச்சவங்க தான். ஆனா சில நேரத்துல எப்படி கனெக்ட் ஆகுறது? எப்படி இந்த விஷயத்துல அவன் ஆங்கிள்ல இருந்து பார்க்கறது? அது நமக்கு நெறைய நேரத்துல என்ன லைவா வராது. அந்த சூழ்நிலையில வராது. பவர் ஸ்ட்ரகிள் வரும்போது நம்மளே ரொம்ப ஸ்ட்ரெஸ் மோட்ல போயிட்டதுக்கப்புறம் அவன் அவன் அவனோட சூழ்நிலை இருந்து பார்க்க முடியறது இல்ல. அதனாலதான் சும்மா இருக்கிற நேரத்துல ஆண்டவர் பிரசன்ஸ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். என் குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கான கிரேஸ நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி டஃப்ன்னு நினைச்சு ஒரு சில வீடுகள்ல எல்லாம் குழந்தைங்கள பத்தி குறை சொல்ல ஆள் கிடைச்சா சொல்லிக்கிட்டே இருக்கிறத நான் பாக்குறேன். ஏன் இவன் இப்படி பண்றான், அவன் அப்படி பண்றான், இதை பண்றான், அதை பண்றான், ஸ்கூல்ல இதை பண்றான், சொல்லிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. டோன்ட் கம்பேர், டோன்ட் கிரிட்டிசைஸ். அவன் பண்ணிட்டே இருக்கும் போதே வந்து இது என்ன இப்படி பண்ற அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுங்க கான்பிடன்ஸே போயிடும். சில விஷயங்களை அவங்க வழியில அவங்க எப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் வேர்டை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் சொல்லலாம், இது இப்படி கூட பண்ணிருக்கலாம், இப்படி கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். மற்றபடி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே வந்து தப்பே நடக்கக்கூடாதுங்கன்னு நினைக்கிறதா நம்மளுடைய பிரச்சனையே. பேரண்ட்ஸோட பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே என் பிள்ளை என்ன பண்ணணும், தப்பே நடக்காம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் பிராய்லர் கோழியை வளர்க்குறோம்னு அர்த்தம். ஒரு சூழ்நிலையும் பார்த்திருக்காது. அது பாட்டுக்கு விரை கிடைக்கும், சாப்பிட்டுருக்கும். அப்படியே ஒரு நாளைக்கு கறி கடைக்கு போவோம். அந்த கறி கடைக்கு போயிட்டு யாரோ வெட்டி சாப்பிட போறாங்க. இந்த மாதிரி மோஸ்ட்லி குழந்தைங்கள நம்ம வளர்க்குறோங்க. வெரி சாரி டு சே திஸ், நம்ம அப்படிதான் வளர்க்குறோம். நம்ம வந்து இப்பதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ரெவலேஷனை கொடுக்குறாரு. ஸோ அதுவா தேடி இற தேடி அதுவா போய் அதை கத்துக்கிட்டு அதுவா போய் பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறது. ஏன்னா ஓவர் ப்ரொடெக்ஷன் மோட், உலகம் கெட்டு கிடக்கிறது, காலம் கெட்டு கிடக்கிறதுன்னு சொல்லிட்டு எந்த வித எக்ஸ்போஷர் இல்லாம, யாருக்கிட்டையும் பழக விடாம, சொந்த பந்தங்களை பார்க்க விடாம, இவங்க கிட்ட பேச விடாம, அவங்க கிட்ட பேச விடாம, ஸோ டோட்டலா ஒரு மாரி எல்லா சைடையும் காவல் போட்டு அது என்னத்தான் பண்ணும்? ப்ரெஷர்ல என்ன பண்ணும்? அதுங்க அப்படிதான் பர்ஸ்ட் ஆகும். அப்படிதான் பர்ஸ்ட் ஆகும். ரொம்ப கட்டமைப்புக்குள்ள வைக்கிற பிள்ளைங்க பிராய்லர் சிக்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நாட்டுக்கோழியா இருக்கணும். அதுங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஃப்ரீ ரேஞ்சா போகணும். அதுங்க மூவ் பண்ணணும். அதுங்க ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுங்க தெரிஞ்சுக்கணும் தாத்தா பாட்டி யாரு, அவங்க சுபாவம் என்ன. நம்மளே என்ன பண்ணக்கூடாது, ப்ரீ ஃபீட் பண்ணிடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் எப்பயுமே சொல்லி கொடுக்குற விஷயம். ஒருத்தவங்களை பத்தி நமக்கு சில அபிப்பிராயம் இருக்கும் உறவுகள்ல இல்ல, நம்ம மாமனார் மாமியாரை பத்தியோ, நம்ம நாத்தனாரை பத்தியோ, இல்ல நம்ம அம்மா அப்பாவை பத்தியோ, நம்ம கூட பிறந்தவங்களை பத்தியோ, இத குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணவே கூடாது. அந்த தப்ப பண்ணிடாதன்னு எனக்கு ஆண்டவர் எப்பயுமே சொல்லுவார் சின்ன வயசுல இருந்தே. ஆனா ஒரு டைம் வரும்போது நம்ம ஃபீடே பண்ண வேணாம், நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அதுங்களுக்கே தெரியும். யாருக்கிட்ட வந்து எந்த அளவுக்கு பேசணும், யாருக்கிட்ட அதிகமா பழகலாம், யாருக்கிட்ட க்ளோஸா இருக்கலாம், யாருக்கிட்ட அளவா இருக்கணும், யாருக்கிட்ட சூப்பரா அழகா ஹேண்டில் பண்ணுவாங்க பசங்க. இதே நம்ம ப்ரீ ஃபீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அபிப்பிராயங்களை கூட்டினா அப்ப மனுஷரை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது அதுங்களுக்கு. அம்மா சொன்னாங்க, ஓகே அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அதனால இப்படி அப்படின்னு. அப்புறம் அதுங்க போய் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஃப்ரெண்டை சூஸ் பண்ண தெரியாது. ஏன்னா மனுஷரை படிக்கல. அப்பயும் வந்து அம்மா அப்பா விசிட்டுக்கு வரும்போது இந்த பையன் நல்ல பையனா இருக்கான்னா அவனை ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஏன்னா அதுங்களுக்கு ஜனங்களை தெரியல, பழக தெரியல, யாரு எப்படின்னு அப்சர்வ் பண்ண தெரியல, ஒருத்தவங்க எப்படிப்பட்டவங்கன்னு புரியல அதுங்களுக்கு. ஏன்னா வாய்ப்பு கொடுக்கல, நம்ம அப்படி வளர்க்கல. ஸோ இதெல்லாம் நான் ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன் எனக்கே தெரியல. பட் ஆனா எனக்குமே ஆண்டவர் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கேன். நானும் 3 பிள்ளைங்களை வளர்க்குறேன். அப்போ நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பேரலா கத்துக்கிட்டு இருக்கோம். சில நேரத்துல அடி வாங்குது, சில நேரத்துல தப்பு பண்றோம், சில நேரத்துல என்ன பண்றோம், ரைட்டா பண்றோம். இட் இஸ் ஓகே. ஆனா நம்ம வந்து இன்டென்ஷன் வைஸ் எங்க உறவு சரியா இருக்கணும். எனக்கும் என் பிள்ளைக்கும் உறவு சரியா இருக்கணும். எனக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் உறவு சரியா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அவன் வந்து படிக்கிறது, படிக்காதது அடுத்தது, மீதி விஷயங்கள் எல்லாமே அடுத்த லைன்ல வைங்க. அடுத்த லைன்ல வைக்க. இது சரியானா தானா அவன் படிப்பு சரியாகும். இது சரியானா தானா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சரியாகும். இது சரியானா ஒண்ணும் தானா அலைன் ஆகும். இதையே விட்டுட்டு அத ஆணி வேறுங்கிறாங்கல்ல, அத விட்டுட்டு மீதி எதை சரி பண்ணாலும் அதெல்லாம் அப்படியே அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாம போயிடும். அப்புறம் தொலைஞ்சே போறாங்க பசங்க. லாஸ்ட்.
அப்புறமா நம்ம ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம வருஷ கணக்குல ஜெபிக்க வேண்டியதா இருக்குது. ஓகே, ப்ரேயர் ரெக்வஸ்ட் நிறைய பேர் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். நம்ம முன்னாடியே இப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. இதை ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, ட்ரை தான் பண்ணுவோம். ஆமா ஏசப்பா, இங்க உறவு ரொம்ப முக்கியம். அதுக்காக அவன் செய்யற தப்பெல்லாம் சரின்னு சொல்லணும் நான் சொல்லலைங்க. ஆனா சே இட் இன் ரைட் மோட். அதையே என்ன பண்ணலாம், ஏன் நான் நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தா நீ ஏன் இப்படி இருக்கேங்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடுறோம். அட் டைம்ஸ் நானுமே இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நானுமே இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், லூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்க ஃபெயிலியர்ஸை ஓப்பனா பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்களேன். ஒரு சில நேரத்துல பிள்ளைங்க நம்மள மட்டமா நினைச்சிருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. குழந்தைகளுக்கு பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் தேவை கிடையாது. நோட் திஸ் வேர்ட். குழந்தைகளுக்கு பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் தேவை கிடையாது. ரியல் பேரண்ட்ஸ் தான் தேவை. ரியல் பேரண்ட்ஸ்னா தன்னுடைய வீழ்ச்சி, தான் வீக்னஸ், நான் எதுல கஷ்டப்பட்டேன், எதுல மீண்டு வந்தேன், தான் சக்சஸ், நான் எது மோட்டிவேட்டடா இருந்தேன், எதை சரியா செஞ்சேன், எதை தப்பா செஞ்சேன். சில நேரங்கள்ல பிள்ளைங்க கிட்ட நம்ம அட்மிட் பண்றதுனால அவங்க பக்தி விருத்தி ஆவாங்க, they'll get ஃபீல் பெட்டர்னா நம்ம நான் சொல்ல இல்ல, அது நடக்காததை சொல்லணும்னு சொல்லல. இருந்த விஷயங்களையே படிப்புலயே உங்க ஃபிளாஸ் நீங்க சொல்லுங்களேன். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க மேக்ஸ்லன்னு சொல்லுங்க. எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்க ஸ்டோரிஸ் குழந்தைங்களை மாத்தும். நாட் தட் ஐயோ நம்மளோட மார்க் லிஸ்டே பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா வந்தோங்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுங்களுக்கு மாடலே இருக்காது. ஃபெயிலியரே இருக்கக்கூடாது போல லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபெயிலியர் வந்தாலும் மனசு உடைஞ்சு டிப்ரெஷன் ஆகி கஷ்டப்படுங்க குழந்தைங்க. ஓகே, இவ்வளோத்தையும் தாண்டி நம்ம அம்மா அப்பாவே அப்படி நிக்கிறாங்களே, நம்ம கண் எதிர்க்க ஒரு சாட்சியா நின்னுட்டோம்னா குழந்தைங்க எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுங்க. ஏன்? ஸோ அதனால நிச்சயமா நான் ஏன் இது, ஏன்னா நான் எனக்கு ஈவினிங்ஸ்ல அப்படி ஷேர் பண்ணும்போது சில விஷயங்கள் என்னை மீறியே டைவர்ட் பண்ணி நான் ஷேர் பண்றேன். அது ஆண்டவர் லீட் பண்றாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றதுக்காக தான் ஒன்று ரெண்டு பேர்கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும்னு பார்த்தேன். நிஜமா ஆண்டவர் நம்ம கூட பேசத்தான் செய்யறாரு. என் கூடயும் பேசுறாரு, கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தரு கூடயும் பேசுறாரு. ம், எஸ் ஆர் நோ? அதனால நிச்சயமா நம்ம ட்ரை, நம்ம ஆவியானவரோட சேர்ந்து சிஸ்டர் சொல்றாங்க, அவங்களுமே லைஃப்ல இதை எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுமே இதை ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. வீட வீடா வச்சுப்போமே. எதுக்கு நம்ம ஒரு யுத்த களமா மாத்தணும்? குழந்தைங்க கூட போராடி 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 ஆம்பிஷியஸ் பேரண்ட்ஸ் ரியலி ஃபெயில் தியர் கிட்ஸ். இப்படித்தான் மனசுல ஒண்ணு நினைச்சிட்டு தான் பிள்ளைங்க அதுக்கு விட மாத்தி ஆப்ரேட் ஆகும்போது அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஆகுறோம் பாருங்க. அலங்கோலம் ஆயிடுதுல மனசு. அதான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, ஐ விஷ் குட் திங்ஸ். நான் பிள்ளைங்களுக்காக நல்ல விஷயங்களை டிசைர் பண்றேன். ஆனா திணிப்பு மட்டும் என்கிட்ட இருந்து இருக்கக்கூடாது. நான் திணிச்சிடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய வாழ்க்கைய நான் மிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் என் பிள்ளை பண்ணி ஆகணும்னு 2 மடங்கான பலு என் பிள்ளை தலையில நான் வச்சிடக்கூடாது ஆண்டவரே. என்னை நிதானமா நடத்துங்க ஆவியானவரே. எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு லீட் பண்ணுங்க. எனக்கு அதுங்களுக்கு என்னதான் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க. இது டஃப்பே கிடையாது. ஆவியான சீன்ல இருக்கும்போது எல்லாமே நமக்கு ஈஸி தான். சில நேரத்துல அழகா அவர் நம்மள சூப்பரா கைட் பண்ணி போயிடுவாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் அப்படி சீர்படணும்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணலாம். பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் அந்த கேப் இருக்கக்கூடாது. மத்த எங்கே கேட்கிற விஷயம் எங்கள் வீடுகள்ல கேட்கப்படாதுன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஏன்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனையில் பெரியவர் எங்கள் மத்தியில நீங்க இடைப்படுகிறதுக்காக நன்றி. ஐ நோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ரியலி ரியலி டச்சிங் பீப்புள். அது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க என்னோட பேசுறீங்க, எங்க ஒருத்தரோட பேசுறீங்க, எங்க வீடுகள் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்க. எங்க வீட்டுல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுது. எங்க பிள்ளைகளோட மனநிலைக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. அதனால ஆலோசனையா நீங்க இன்னைக்கு எங்களோட பேசிட்டு இருக்கீங்க, டெய்லி பேசுறீங்க, நாங்க நம்புகிறோம். இதெல்லாம் நாங்க கிராண்டட்க்கு எடுக்கல ஏசப்பா. we are trying lord with you all things are possible. தேவனோடு கூட எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லி அந்த பலத்தை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். இந்த பிள்ளைகளை நல்ல மாதிரி வளர்க்கறதுக்கான கிருபைகள் என் மேல இருக்குதுன்னு சொல்லி நாங்க பிலீவ் பண்றோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் காயம் கட்டுகிறதாய், பிள்ளைகளை காயப்படுத்தாம காயம் கட்டுகிறதாய் மாறும் சொல்லி நாங்க அப்படியே நாங்க விட்டு கொடுக்குறோம் ஏசப்பா. அதே மாதிரி அதுகளை கம்பேஷனேட்டா மனதுருகத்தோடு அந்த குழந்தைகளை ஹேண்டில் பண்றதுக்கான கிரேஸ் எங்களுக்கு நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்க இன்டென்ஷன் சரியாதான் இருக்குன்னு எங்க பிள்ளைகளும் பிள்ளைகளோட இருதயத்தை பெற்றோருக்கு நேராகவும், பெற்றோரோட இருதயத்தை பிள்ளைகளுக்கு நேராகவும் திருப்ப உம்மால முடியும். இது வரைக்கும் ஏதாவது டேமேஜ் அவங்க எமோஷனலா குழந்தைகளுக்குள்ள ஒரு எங்களுக்குள்ளே இருக்குமானா அதுல ஹீலிங்க நான் பேசுகிறேன். Let healing happen, Lord. Let healing happen. Healing happen.
இன் ஜீசஸ் நேம் எல்லாம் சுகமடைவதாக சொல்லி நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாருடைய இருதயத்துக்குள்ள அந்த சுகத்தை அப்படியே நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அவங்க இப்போ குழந்தைய பார்க்கும் போது கூட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த குழந்தைய பெற்றெடுக்கும் போது அவங்க கையில ஏந்தும் போது அவங்க இருதயம் எப்படி இருந்ததோ, அந்த 3 வயசு வரைக்கும் அவங்க எப்படி அந்த குழந்தைகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுக்கு ஊட்டி விட்டாங்களோ, அதை கிளீன் பண்ணாங்களோ, திருப்பி திருப்பி பண்ணும் போதும் அது யூரினையும் பாட்டியும் கிளீன் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஆண்டே பெரிய வயசுலயும் அதுங்க பண்ற தவறுகள், சிறிய தவறுகள் எல்லாத்தையும் கம்பேஷனேட்டா அதை கவனித்து அதோட ரூட் காஸ் என்னன்னு யோசிச்சு அதை ஹேண்டில் பண்ற அந்த மனதிருக்கும் அந்த கிரேஸையும் நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம் இசப்பா. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே பரலோகமாய் மாறுகிறதுக்காக நன்றி. எங்க வீடுகளுக்குள்ள சமாதானம் நதியை போல கடந்து வருகிறதுக்காக நன்றி. அது எங்க இருந்தும் இல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம் அப்படியே ரிவரா ஃப்ளோ ஆகுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம். எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல தகப்பன் கிடைச்சிட்டீங்க. நாங்க எத்தனை முறை தவறுனாலும் எங்களை விட்டு கொடுக்காத தகப்பன் நீங்க இருக்கிறீங்க. ஆனா எங்க பிள்ளைகளுக்கு அதை பத்தின தெளிவு இல்லாத போது நாங்க தான் அதை மாடல் பண்ணணும். நாங்க தான் நீங்க நல்ல தகப்பன்னே காட்டணும். எங்க அன்பை பார்த்து தான் உண்மை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால எங்க வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், எங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களை அலைன் பண்ணி நாங்க செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நாங்க உம்மிடத்துல இருந்த மகா பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டது மாதிரி எங்க பிள்ளைகள் மேல நாங்க இரக்கமாய் கிருபையா இருக்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றி. வீடுகளுக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்க ஆம்பியன்ஸ்குள்ள பெரிய டெலிவரன்ஸை நீங்க உண்டாக்கிட்டீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸோ பிளஸ் யூ ஆல். திரும்ப போய் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றேன், திரும்ப போய் கேளுங்க. நானுமே திரும்ப போய் கேட்பேன். ஸோ இது போஸ்ட் பண்ண உடனே டைம் எடுத்து நிதானமா கேளுங்க. நிச்சயமாவே இது உங்களுக்கு தேவையான வார்த்தை தான். நமக்கு தேவையான வார்த்தையை தான் ஆண்டவர் பேசுறாரு. ஓகே, ஆண்டவருக்கு வந்து ஹி டசன்ட் ஃபில் டைம். இந்த டைம் கேப் இருக்கு, இதுல ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்றாங்கல்ல, இந்த டிவி சீரியல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஆட் வரும். அந்த மாதிரி இல்ல, இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்றவர்ல. He talks to us the truth. The truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. Okay, so we are all blessed. I bless you all. Take care. Bye bye.